ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 20யோட டயட் சார்ட் ரொட்டீன் பார்க்கலாமாங்க. மார்னிங் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நைட்டே ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் வாட்டர் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், மூணுமே சம அளவில் எடுத்துக்கோங்க. ஏன்னா சீரகம் வந்து கொஞ்சம் ஹீட்டுங்க, அதனால தான் சோம்பு வெந்தயம் ரெண்டுமே குளிர்ச்சி, அதனால தான் மூணையுமே சம அளவில் எடுத்துக்கிறோங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் நம்ம மார்னிங் எந்திரிச்சதையுமே சும்மா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி குடிச்சிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து நல்லா குயிக்காக நடக்குங்க. நம்ம நாள் ஃபுல்லாக என்ன சாப்பிட்டாலும் அந்த ஜீரணிக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகமெல்லாம் வந்துட்டு நம்மளோட கொழுப்பை குறைக்க உதவுங்க. வெந்தயமெல்லாம் சேர்க்கறனால நம்மளோட ரத்த அளவை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாமல், இன்சுலினில் இன்க்ரீஸ் பண்ணாமல் கரெக்டாக வச்சுருக்கோம். சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே குடிச்சிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஃபேட் பர்னிங் ட்ரிங்க்குங்க. நம்மளோட கொழுப்பை குறைக்கிறக்கு உதவும், மெட்டபாலிசமும் ஜீரண சக்தியும் அதிகரிக்குங்க. ரெகுலராக மார்னிங்கில் தவறாமல் இதை எடுத்துக்கோங்க. நல்லா வெதுன்னு சூடாக எடுத்துக்கோங்க. மார்னிங் அடுத்த ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ஜூஸ் தாங்க. நான் வந்து ஒரு வெள்ளரிக்காய் ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. லெமன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து நல்லா நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. இது வந்து நம்ம நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது நம்மளோட குடலில் வந்து தேங்கி இருக்கிற கழிவுகளை வந்து நல்லா கொண்டு வர்றதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் யூஸ் ஆகுங்க. இது வந்து ஒரு ஸ்டொமக் க்ளீனிங் ட்ரிங்க்கு. வாரத்தில் ஒரு நாளைக்காக இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ராவா வெள்ளரிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா இந்த தேங்கி இருக்கிற கழிவுகளை வந்து அகற்றுங்க இந்த ட்ரிங்க்கு. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மாதிரி தாங்க. கத்திரிக்காய் பொரியல், நட்ஸு, முளைக்கட்டின பச்சை பயிருங்க. ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியில் வந்து எப்படி கஞ்சி வைக்கலான்னா, 1 டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூடானது வெடிக்குங்க. வெடித்ததையுமே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. ரொம்ப பொரிய விட வேண்டாம். ஜஸ்ட் வந்து அரிசி வெடிக்கும் போதே நீங்கள் ஆற வச்சுட்டு நல்லா ஒரு 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஊற வைக்கவே இல்லைங்க, அதனால் டேரெக்டாக நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா 2 தடவை பல்ஸ் மோடு மட்டும் விட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம் மட்டும் பல்ஸ் மோடு விட்டிங்கன்னா அரிசி வந்து 2 உடஞ்சிருங்க. ஈஸியாக நம்மளுக்கு வெந்து வந்துடும், சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசி எந்த டம்ளரில் எடுத்திங்களோ அதே டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க. அது கூடவே கொஞ்சோண்டு சீரகம், மிளகு. இந்த சீரகம் மிளகெல்லாம் நம்ம சேர்க்கும்போது நம்ம அந்த கஞ்சி சாப்பிடும்போது வாய்க்கு வரும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்துருங்க. நம்ம மிக்ஸி ஜார்லேயே பல்ஸ் மோடு விட்டு எடுக்கிறனால ஊற வைக்கவே வேண்டியதில்லை. அப்போதைக்கப்போ நீங்கள் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2 கரண்டி அளவு எடுத்துருக்கேங்க. ஒரு 70 கிராம் இருக்கும். 2 கரண்டி தயிர் எடுத்துருக்கேங்க. தயிரில் ஆடை விட்டுட்டு தயிர் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி மோர், பெஸ்ட்டு மோர் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தயிர் கம்மியாக எடுத்திங்கன்னா தண்ணி கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுக்கும்போது, ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி எடுக்கும்போது நம்ம வயிறு ஃபுல்லாகுங்க. அமௌண்ட் கொஞ்சமாக எடுத்தாலும் நம்மளுக்கு சீக்கிரம் பசிக்காது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டு தான் சும்மா பொரியலுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து நார்ச்சத்து அதிகங்க. வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் எப்பவும் போல தாங்க முளைக்கட்டினா பச்சை பயிர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுதான் புரதச்சத்து அதிகம். ராவா எடுத்திங்கன்னா ப்ளோட்டிங் வரும். அதுக்காக ஏதாவது ஒரு பழ வகைகள், மாதுளம்பழமோ ஆப்பிள் கூடவே எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து பாதாமும் அத்திப்பழம் தான் நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் வால்நட்டு, பம்கின் சீட்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காலையில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். இந்த கஞ்சியே நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த மார்னிங் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ ஜூஸ் தாங்க. கண்டிப்பாக மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸோ இல்லை முருங்கைக்கீரை சூப்போ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மாதுளம்பழ ஜூஸ் வந்து நல்லா நம்மளோட வயிற்று புண்ணை ஆற்றுங்க. ரத்த ஹீமோக்ளோபின் அயன் கண்டென்ட்டே இன்க்ரீஸ் பண்ணும். ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க ரெகுலராகவே நீங்கள் இந்த மாதிரி மாதுளை ஜூஸ் வந்து 1 டம்ளர் எடுத்திங்கனாவே நம்மளுக்கு ஒரு வாரத்துலேயே நல்லா ரத்த வந்துட்டு நல்ல அயன் கண்டென்ட் வந்து ஹீமோக்ளோபின் நல்லா அதிகரிக்குங்க. நல்லா தண்ணி விட்டு அடித்து சீடோடவே விதையோடவே வடிகட்டாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக 1 டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அடுத்த லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பு சாதமும் அவரைக்காய் பொரியலும் தாங்க. இன்றைக்கி நார்மல் அரிசி பொன்னி அரிசியில் தான் அரிசியும் பருப்பு சாதங்க. அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு வந்து 1/2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தட்டைப்பயிறு. நீங்கள் வந்து இதில் பாசிப்பருப்போ இல்லை முழு தட்டைப்பருப்போ எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசியும் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறினதையுமே நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடுகில் கொலஸ்ட்ரால் அதிகம். அதுக்கப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வரமிளகா 3 நல்லா கிள்ளி சேர்த்து செவக்க வணக்கினதையுமே சின்ன வெங்காயம் ஒரு 10ங்க, 2 தக்காளி. இதுதான் பருப்பு சாப்பாட்டுக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. ஒரு 6-7 பல் பூண்டு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 5-6, அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு பருப்பு சாப்பாட்டுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க. நல்லா தக்காளி அதெல்லாம் வந்து சும்மா ஒரு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நான் தட்டைப்பருப்பு சேர்த்துனால பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேங்க. கேஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ட்டு. நீங்கள் 1.5 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி விட்டு தேவையான உப்பு சேர்த்திட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவரைக்காய் பொரியலும் நார்மலாக எப்பவும் போல தாங்க. பாசிப்பருப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு சேர்த்து உப்பு மிளகாத்தூள் போட்டு அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கோங்க. தேங்காய் பூ வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பு சாதம் அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியலோட லன்ச் மெனு நேற்று கொஞ்சம் சிம்பிளாகவே முடிஞ்சுங்க. ஏதாவது ஒரு நேரம், இப்போ காலையில் நான் கருப்பு கவுனி அரிசி சிறுதானியம் எடுத்ததுனால மத்தியானம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. அதனால் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நேரம் அரிசி ஒயிட் ரைஸ் எடுத்தாலும் கொஞ்சமாக குவான்டிட்டி அளவாக எடுத்துக்கோங்க. பசிக்கலைன்னா காய்கள் மட்டுமே எடுத்துக்கோங்க. ஈவினிங் டீ டைமுக்கு வந்து நான் கொத்தமல்லி காஃபி தான் எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி சுக்கு மல்லி மிளகு ஏலக்காய் அதிமதுரம்லாம் போட்டு அரைச்சது தாங்க. அந்த பொடி வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு சுக்குமல்லி காஃபி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு சூடாக குடித்த மாதிரி இருக்கும். சுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் சேர்த்திக்கிட்டேங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கருப்பட்டியோ வெல்லமோ சேர்த்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்தாவில் வந்து ஒரு வீட் பிஸ்கட்டு தான் எடுத்துக்கிட்டேங்க. இதுவும் வந்து கலோரிஸ் ஆடாக தான் செய்யும். ஆனால் கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சீட் ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபியோட தான் ஸ்நாக்ஸ் முடிஞ்சு. அடுத்த டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் எடுத்துக்கிட்டேங்க. பச்சை வேர்க்கடலை, கடையில் வாங்கினா பச்சை வேர்க்கடலை தான். அது வந்துட்டு 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. எப்போவுமே வேர்க்கடலையில் அளவுகள் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டைஜஷன் இருக்கும். ஒரு மாதிரி நெஞ்சக்கரிப்பெலாம் வராதுங்க. ஒரு 2 மணி நேரம் மட்டும் நான் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து தண்ணி அடியில் விட்டு நான் ஸ்டாண்டு குக்கருக்குள்ளே போகலிங்க. அதனால் ஒரு சின்ன தட்டை வந்து பேக்வேர்டாக வச்சுக்கிட்டு குக்கருக்குள்ளே போகிற ஒரு பாத்திரத்தை உள்ளே வச்சு நான் ஊற வச்சுருந்தேன். அந்த கடலை 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். வேர்க்கடலை சேர்த்திட்டு கொஞ்சோண்டு உப்பு வரமிளகாத்தூள் மட்டும் டேஸ்ட்டுக்காக சேர்த்திட்டு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிக்கோணுங்க. மேலே ஒரு தட்டு வச்சு மூடும்போது அந்த ஆவி தண்ணி வந்து இந்த வேர்க்கடலைக்குள்ளே போகாது. கண்டிப்பாக இந்த தட்டை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துருங்க. நான் 2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். அதனால் 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி அந்த ஆவி தண்ணி போகாமல் இருக்கிறக்காக தான் இந்த தட்டு வச்சு மூடுறோம். இது வந்து வேர்க்கடலை வந்து சூப்பராக 5 விசிலில் வெந்து வந்துடுங்க. வேர்க்கடலையில் நீங்கள் ஒரு கையளவு உள்ளங்கையளவு ஒரு கையளவு எடுத்தால் போதுங்க. அது கூடவே நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டேங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கேரட்டு வெள்ளரிக்காய் நீங்கள் எது வேணாலும் இந்த மாதிரி சாலட்ஸுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்மளோட ஃபேட் லாஸ் ட்ரிங்க்கு தாங்க. நீங்கள் எது சாப்பிட்டாலும்
ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் சரி, குக்கிங் ஃபுட்டோ இல்லை ஜூஸோ சாலடோ எது நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு கொழுப்புகள் வந்து அங்கங்கே நம்மளோட உறுப்புகளில் வந்து தேங்காமல் இருக்கிறக்காக தான் இந்த ஃபேட் லாஸ் ட்ரிங்க்குங்க. கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் எல்லாமே வந்து சோம்பு, சீரகம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுங்க. ரொம்ப நாளாக நம்மளோட உடம்புகளில் தேங்கி இருக்கிற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிங்க்குங்க. இதை வந்து ரெகுலராக கண்டிப்பாக நைட் எடுத்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 15 நாள்லேயே வயிறு வந்து அந்த உப்பசமெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக வயிறு இருக்குங்க. கும்முனெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ட்ரிங்க்கை அரைச்சி வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. டே 20 ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு டே 21ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.